Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோல Group 4, Group 2, 2A 2026 வருடத்துக்கான ஒரு 80 நாள் ஸ்டடி பிளானோட சேர்ந்த டெஸ்ட் பேட்ச் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருடம் எழுதின Group 4க்கு அடுத்து Group 2 அட்டன் பண்ணும்போது தமிழில் ஒரு சில தெளிவுகள் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு டஃப்னஸ் கொடுக்காம அதை ஒரு 4-5 தடவை ரீட் பண்ணால் அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் வந்து நம்ம பிக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ ஒரு கேள்விக்கான புரிதல் கிடைக்கும் போது நம்மளே அந்த 4 ஆப்ஷனில் வந்து 3 ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மீதம் இது தாங்க ஆன்சராக இருக்க முடியும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற லெவலில் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இல்லைங்க Group 4 அட்டன் பண்ணதோட Group 2 கொஷின் பேப்பர்லாம் நான் எடுத்து கூட பார்க்கவே இல்லைங்க, ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு Group 2ஓட ஜென்ரல் தமிழ் கொஷின் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம அப்போ வந்து கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு புக்கிலேருந்து நம்ம உள்வாங்கிக்கணும். அந்த கான்செப்டில் வந்து நம்ம 100% வந்து ஸ்டாண்ட் பண்ணுறோம், எனக்கு எல்லாமே கான்செப்டில் வந்து நான் பக்காவாக இருக்கேன் இலக்கணங்களில் அப்படின்னா அடுத்து புரிதல், கேள்வியில் வந்து என்ன கேட்டிருக்காங்கங்கிற புரிதல் வந்துருச்சுனாலே நம்ம ஜென்ரல் தமிழ் வந்து அப்ரோச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இந்த Group 2 கொஷின் பேப்பர்லேருந்து எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கடுத்து ஆனுவல் பிளானர் வரதுக்குள்ளே நம்ம ஜென்ரல் தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் கொஞ்சம் இன்னும் நல்லா நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து ஃபர்தராக வந்து அவுட் சிலபஸ் வந்து அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவுட் சோர்ஸ்லேருந்து ஏதாவது நம்ம கிடைக்கிறத நம்ம படிக்கணும், ரீட் அவுட் பண்ணணும்னா ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து படிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், புதுசாக படிக்கிறீங்களா இல்லை ஆல்ரெடி படித்தவங்க எனக்கு வந்து யார் கூடயாவது சேர்ந்து படித்தா தான் படிக்க முடியும்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்களா. ஸோ அப்போ நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்து 2026 வருடத்துக்கான ஆனுவல் பிளானர் வரதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்தலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், அவுட் சோர்ஸ் வந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன், என்ன தான் அடி வாங்கினாலும் நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு இதே அடிகள் தான் நம்ம திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருந்தே நம்ம டச் விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் தீயாக படிக்க முடியும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிங்க, டச்சில் வச்சுருங்க, அது போதுமானது. ஓகேங்களா, நீங்களாக படித்தாலும் சரியான விஷயம் தான், இல்லை ஏதாவது நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுனாலும் சரியான விஷயந்தான். ஓகேங்க, இப்போ நம்மளோட ஸ்கெடியூல் பிளானர் என்னங்கிறத நம்ம பார்த்தலாமா. ஆல்ரெடி இந்த பிளானர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லியிருந்தோம். இடையில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து Group 2 எக்ஸாம் முடிஞ்சுக்கிட்டோம் மேம் அப்படின்னு சொன்னனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதே பிளானர் இப்போ நமக்கு தகுந்த மாதிரி டேட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஓகேங்க, ஸோ நம்மளோட பேட்ச் பொறுத்தளவில் கம்ப்ளீட்டாக சண்டே வந்து உங்களுக்கு லீவ் தான். ஓகேங்களா, சண்டே ஒரு நாள் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா October 13 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, மண்டே. ஓகேவா, ஸோ அதில் தமிழ் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா 6ஆம் வகுப்பு புது சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் 3 இயல் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ அது வந்து இப்போ சிலபஸில் இருக்குது மேம், சிலபஸில் இல்லை மேம், நான் எதை மேம் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் வரவிடாமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன படிக்கணும், அதை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், கம்ப்ளீட் வீடியோ செஷன் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதே போல் மேக்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் பிடிஎஃப்பும் உங்கள் கைக்கே வந்துடும். அண்ட் வந்து அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களோட லிங்க் வந்து உங்கள் பேட்ச்க்கு வந்து கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதே போல் தான் இப்போ தமிழில் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபாக இருக்குங்கிற பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு Day 1 வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் எல்லாமே உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் சைட் பை சைடு வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தமிழுக்குமே உங்களுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸாக வந்துடும். மேக்ஸுக்குமே வந்து உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி சம்முக்குமே வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுக்கு வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ப்ரீவியஸாக கொஷினுக்கான சோர்ஸஸ்மே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபாக உங்களோட பேட்சில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா, அடுத்தது October 13 நீங்கள் இதை படிக்கிறீங்களா, ஓகே, அன்றைக்கே டெஸ்ட் இருக்குமா மேம், இல்லை என்றைக்கு மேம் டெஸ்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து 2வது நாள் October 14 நாள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா Day 2 October 14 6ஆம் வகுப்பு அதே புது சமச்சீரில் அடுத்த 3 இயல் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சைட் பை சைட் பார்ப்பீங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொத்தமே 30 சம்முக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கூடவே ப்ரீவியஸ் கொஷின் ஒரு நாளைக்கு நீங்கள் 15 சம்மன் கூட நீங்கள் பிரிச்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். அதாவது நம்ம கொடுக்க போகிற ப்ரீவியஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் புக் கொஷின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 3 நாள் வந்து போதுமானதாக தான் இருக்கும். ஓகேங்களா, சரி, அடுத்து Day 3 வந்துருச்சு. ஓகேங்களா, Day 3 October 15 நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா அதே 6ஆம் வகுப்பு புது சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கடைசி 3 இயலை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அன்றைக்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் முடிச்சிடுவீங்க.
ஸோ முன்கூட்டியே சொன்னது போல் அதுக்கான சம்ஸோட சொல்யூஷன் பிடிஎஃப்ஸும் அதுக்கான ரெக்கார்டர் கிளாஸஸ் எல்லாமே உங்களோட பேட்சில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த சம் எனக்கு புரியலைனாலும் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணலாம், சொல்யூஷன் பிடிஎஃபை ரெஃபர் பண்ணலாம். அப்படியும் புரியல அப்படின்னா ரெக்கார்டர் கிளாஸஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி டவுட் இருக்குன்னா நம்மளோட டீம் கிட்டையும் நீங்கள் சஜஷன்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஓகே மேம், இந்த டே 3 அக்டோபர் 15 3 நாளில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 6ஆம் வகுப்பு புது சமச்சீர் படிச்சிட்டோம். மேக்ஸில் ஒரு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம், 6th ஓல்டு இல்லை 7th ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி போயிடுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? 100 கேள்விகள் இருக்கலாம், இல்லை அதை விட தாண்டியும் வந்து இருக்கலாம். சரிங்களா? அக்டோபர் 16ஆம் தேதி நீங்கள் கம்ப்ளீட்டாக 6ஆம் வகுப்பு புது சமச்சீர் ஒரு புக்கு ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். வெறும் 9 இயல் தான் இல்லையா? ஸோ ரிவைஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் என்ன போட்டு பார்த்தீங்களா அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் தனியாக டைமும் இருக்குது, அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு நாள் டைம் இருக்குது. அன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு என்ன இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 3 நாள் ஒரு பாடம் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? அதாவது தமிழ் 6ஆம் வகுப்பு அப்படிங்கிற புது சமச்சீரை முடிச்சிட்டோம். மேக்ஸில் ஒரு டாபிக் முடிச்சுட்டு அதுக்கான ஒரு டெஸ்ட்டும் நம்ம போட்டுறோம். சரிங்க, அடுத்த நாள் என்னதுங்க, டே 5 அக்டோபர் 17 என்னங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு பழைய சமச்சீரில் இருக்கக்கூடிய 3 இயல் வந்து நம்ம படிக்க போகிறோம். கூடவே கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? வழக்கம் போல் நான் சொன்னதான் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துடும். ரெக்கார்டர் கிளாஸஸும் உங்களுக்கு பேட்ச்லேயே கொடுத்துருவோம். அடுத்தது 6வது நாள் என்ன வரும், அதுக்கு அடுத்த 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3 இயலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டினியூ ஆகும், அதாவது கூட்டு வட்டி. அடுத்தது 7வது நாள் அக்டோபர் 21 இடையில பார்த்தீங்கன்னா 19, 20 நமக்கு வந்து ஹாலிடே. ஓகேங்களா? என்ன ஹாலிடேன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி சண்டே. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு எந்த வகுப்பும் இருக்காது, எந்த ஒரு தேர்வும் இருக்காது. ஓகேங்களா? அடுத்து திங்கட்கிழமை ஏமாம் அக்டோபர் 20னா தீபாவளி ஹாலிடே வந்து வருது. இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சண்டே ஹாலிடே மட்டும்தான் இருக்கும். இடையில வேறு எந்த ஹாலிடேஸும் இருக்காது. ஸோ 19, 20 எதுக்கான லீவுன்னு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சா? 21ஆம் தேதி அதுக்கு அடுத்த 3 இயல் வந்து படிப்பீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அன்னையோட முடிச்சிருவீங்க. அடுத்தது 22ஆம் தேதி என்ன பண்ணுவீங்க, இப்போ என்ன நம்ம படித்தோம், 6ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் முழுசாக படித்தோம். அதுக்கு முன்னாடி ஸ்கெடியூலில் என்ன படித்தோம், 6ஆம் வகுப்பு புது சமச்சீர் வந்து படித்தோம் இல்லைங்களா? அது ரெண்டுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும். கூட்டு வட்டி இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். ப்ளஸ் டே 1லேருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமை அதிகாரத்துக்கான 10 திருக்குறளை டெய்லி 1ஆவோ இல்லை டெய்லி 2 உங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். இந்த டெஸ்ட் நம்பர் 2ல் உங்களுக்கு ஒழுக்கமுடைமை அதிகாரம் எல்லாம் இதுக்குள்ளே என்ன ஆகிடும், கவர் ஆகி வந்துடும் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கெலாம் வீடியோ கிளாஸ் தருவீங்களா மேம்? ஒரு குறளுக்கும் நீங்கள் தருவீங்களான்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு திருக்குறளுக்கான வீடியோவை சிம்பிளாக எப்படி படிக்கலாம், அதோட பொருள் என்ன, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்கான வீடியோ கிளாஸும் நம்ம மொத்தமாக ஒரு அதிகாரத்துக்கு கொடுத்துருவோம். நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் படி காலையில் ஒரு திருக்குறள், நைட்டு ஒரு திருக்குறள் தான், இல்லை வந்து 2 காலையில் 2 நைட்டு 2 நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் அந்த 8வது நாள் கம்பல்சரி ஒழுக்கமுடைமைக்கான கொஷின்ஸும் உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 2ல் வந்து வந்துடும். ஸோ அப்போ நம்மளோட டெஸ்ட் வந்து உங்களுக்கு புரியுதா, டெஸ்ட் 1ல் என்ன படிச்சிங்களோ அது எல்லாமே டெஸ்ட் 2லேயும் வந்து கவர் ஆகும். ஒரு 100 கொஷின் நம்ம கேட்குறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 கொஷின் ஆகுது, அட்லீஸ்ட் ஓகேங்களா, 20 கொஷின் ஆகுது வந்து உங்களுக்கு டெஸ்ட் 1லேருந்து இங்கே வந்து கவர் ஆகும். அடுத்து டெஸ்ட் 3 வரும் அப்படின்னா டெஸ்ட் 1, 2 வந்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும். அதுலேருந்து சில கேள்விகளும் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆகி வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது 9ஆம் தேதி, அதாவது 9வது நாள் அக்டோபர் 23 7ஆம் வகுப்பு இருக்கு இல்லைங்களா, புது சமச்சீர் வந்து எடுத்துக்குவோம். முதல் 3 இயல் வந்து நம்ம படிப்போம். அடுத்து 24ஆம் தேதி அடுத்த 3 இயல் படிப்பீங்க. 25ஆம் தேதி அதுக்கு அடுத்த 3 இயல் படிப்பீங்க. சைட் பை சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா LCM HCF கிளாஸஸ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சரி, அடுத்து டெஸ்ட் 3. அப்போ 3 நாளில் வந்து என்ன ஆயிரும், 7th புது சமச்சீர் கம்ப்ளீட் ஆயிரும். LCM HCF வந்து 3 நாளில் நமக்கு கம்ப்ளீட் ஆகாது. அதனால இந்த மேக்ஸ் வந்து இந்த டெஸ்ட் நம்பர் 3ல் LCM and HCF வந்து இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருந்தோம் இல்லைங்களா, அது நமக்கு டெஸ்ட் நம்பர் 3ல் இருக்கும். அப்போ LCM HCF எப்போ மேம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் நம்பர் 4ல் வந்து இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, அப்போ 7ஆம் வகுப்பு புது தமிழும் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருந்தோம், 6ஆம் வகுப்பு புது தமிழ் பழைய தமிழ் படிச்சிருந்தோம். இந்த 3 புக்குமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் நம்பர் 3க்கு வரும். மேக்ஸில் இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா? என்ன இவ்வளோ போர்ஷன் அப்போ போக போக ஏறிக்கிட்டே போகுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கும் புதுசாக படித்ததை மட்டுமே அட்டன் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. முன்னாடி படித்ததெல்லாம் மறந்துக்கிட்டே தான் நம்ம வந்துக்கிட்டே இருப்போம். ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் ஆல்ரெடி படித்தது தாங்க, ஜஸ்ட் ஒரு 1 hour உட்காந்திங்கன்னா அதை ஒரு புக்கை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரிவிஷன் பண்ணி முடிக்க போகிறீங்க, வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு முறையும் புதுசாக படிக்க போகிறது இல்லை தானே. ஸோ 7ஆம் வகுப்பு புத்தகம் முடிகிற வரைக்கும் மட்டும்தான் ஒரு நாளைக்கு நீங்கள் தமிழ் 3 இயல் படிக்கிற மாதிரி இருக்கும். 8ஆம் வகுப்புலேருந்து ஒரு நாளைக்கு 2 இயல் தான் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா?
அப்போ அடுத்தது அக்டோபர் 28 வந்து 7ஆம் வகுப்பு பழைய சமச்சீரில் முதல் 3 இயல் இருக்கும். அப்படியே வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து கண்டினியூ ஆகும். சம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து டைம் எடுத்து பார்க்கட்டும். ப்ரீவியஸ் கொஷின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 ஸ்கெடியூலுக்கு வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அடுத்து வந்து எப்போங்க படிக்கிறது முடியுது, அக்டோபர் 30 முடிஞ்சிட்டு அக்டோபர் 31 டெஸ்ட் நம்பர் 4 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அப்போ 6ஆம் வகுப்பில் 2 புக்கு, 7ஆம் வகுப்பில் 2 புக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிடுவீங்க. இது கூடவே குறளில் வந்து பொறையுடைமை வந்து இருக்கும். ஒழுக்கமுடைமையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ரிவிஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா. அப்போ அடுத்தது மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் உங்களுக்கு என்ன ஆயிரும், இதில் கவர் ஆகி வந்துடும். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எங்கே இருக்குன்னு தேடாதீங்க, இங்கனக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா. சரி, ஆல்சோ கவர்ஸ் என்னதுங்க, டெஸ்ட் நம்பர் 1, 2, 3க்கான போர்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகிடும். அப்படிங்கிறனால தான் டெஸ்ட் நம்பர் 2ல் தான் ஒழுக்கமுடைமை வந்துருச்சு இல்லைங்களா. அதனால தான் தனியாக நம்ம ஒழுக்கமுடைமைங்கிறது எழுதலை, பொறையுடைமைங்கிறது மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு தான் ஐயோ என்னடா இது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இவங்க இவ்வளோ பல்காக வச்சுருக்காங்களோங்கிற மாதிரி இருக்குங்க. அது என்னங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் ஏற்கனவே படித்தது தான். இப்போ டெஸ்ட் நம்பர் 1வே நீங்கள் எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ ரிவிஷனுங்கிறது ரொம்ப 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 மஸ்ட்டு. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பொறுமையாகவும் டைம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் அதை எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூடும் பண்ணியிருக்கோம். அடுத்து நவம்பர் மாதத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், 8th தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சைடில் வந்து மேக்ஸ்க்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் டைம் அண்ட் ஒர்க்கும் வந்து நமக்கு போகும். ஓகேங்களா. சரி, இப்போ 8th புது சமச்சீரில் இருக்கக்கூடிய இயல் 1, 2 நான் சொன்னேன் இல்லையா, 6ஆம் வகுப்பும் 7ஆம் வகுப்பும் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 3 இயல் படிப்போம். 8ஆம் வகுப்புலேருந்து அடுத்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 இயல் மட்டும்தான் நம்ம படிப்போம். அதுவும் இயல் முழுக்கெல்லாம் நம்ம படிக்க போகிறது கிடையாது. சிலபஸில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கம்ப்ளீட்டாக படிப்போம். இலக்கணத்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் வந்து கொடுத்து படிப்போம். ஓகேவா. இப்போ உங்களுக்கு நம்மளோட ஸ்கெடியூலுக்கான ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கும் இல்லைங்களா. அப்போ வந்து 6ஆம் வகுப்புக்கும் 7ஆம் வகுப்புக்கும் ஒரு டெஸ்ட் வரதுக்கு 3 நாள் கேப் இருந்துச்சு. அப்போ 8ஆம் வகுப்புலேருந்து நமக்கு பாருங்கள் 1, 2, 3, 4 நாள் படிப்பீங்க. 5ஆவது நாள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா. இது இப்படி தான் வந்து நமக்கு போகும். புது சமச்சீர், பழைய சமச்சீர். அது கூட வந்து 2வது டெஸ்ட் வரும்போது, ஈவன் நம்பரில் டெஸ்ட் வரும்போது திருக்குறள் வந்து நமக்கு சேர்ந்து வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கெடியூல் கம்ப்ளீட்டாக நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன். நீங்கள் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மொத்தமாக வந்து எத்தனை நாள் பேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 80 டேஸ்க்கான பேட்ச் இது. ஸோ இந்த 80 டேஸில் எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோமா. டெஸ்ட் நம்பர் 12 வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக் கம்ப்ளீட்டாக ஒன்றா ஒரு டெஸ்ட்டாக வருங்க. டெஸ்ட் நம்பர் 13 டிசம்பர் 30ஆம் தேதி உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸஸ்க்கான எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாக உங்களுக்கு வந்துடும். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவுட் சோர்ஸஸ்க்கான டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபாக உங்களுக்கு பேட்சில் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். இது வந்து பேட்சோட காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி வராது. ஸோ எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். கிடைக்க உங்களுக்கு எல்லாமே வந்து பேட்சில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்சில் வந்து மேக்ஸுக்கான ஸ்கூல் புக் சம்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடுங்க. சிலபஸ் வைஸ் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பேட்சில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். அண்ட் தமிழ் அண்ட் மேக்ஸ்க்கான கம்ப்ளீட் ரெக்கார்டட் கிளாஸஸும் நம்ம சைடு இருந்தே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெகுலராக வந்துடும். திருக்குறளுமே நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக எப்படி படிக்கணுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க. பிடிஎஃபையும் கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிடிஎஃப் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அக்டோபர் 13 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்பவே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அட்மிஷன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணுறாங்க குவிக்காக இப்போ இருந்தே ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவை அக்டோபர் 13க்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன். நான் இதில் வந்து ஜாயின் பண்ணலாமா வேணாமாங்கிற டவுட்டோடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் ஜாயின் பண்ணி டெலகிராம்லேருந்து இந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும், இல்லை பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து அதுக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் பொறுத்தளவில் பைலிங்கல் தான், தமிழும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.